வாங்க மக்களே, இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு சூப்பரான பிரிஞ்சி செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரிஞ்சி செய்கிறதுக்கு கனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. அதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் போதுங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நல்லா வதக்கிங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினா போதும். இதுக்கு ரொம்ப கலர் மாற வேண்டிய அவசியம் இல்லைங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கா நல்லா கிளறி விட்டுக்குங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா அடியில் ஒட்டாமல் இருக்கும். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நமக்கு செய்யும்போது. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் பால் புலாவுக்கு தக்காளி நிறைய போடக்கூடாது, இல்லைனா புளிப்பு டேஸ்ட் அதிகமாகிடும். அதனால் சின்னதாக ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் பொருள் எடுத்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு மட்டும் போடுங்க. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அது காரம் நமக்கு தேவையில்லை, கலருக்காக சேர்த்துக்கிறோங்க. அதனால் லைட்டாக சேர்த்தா போதும். உங்களுக்கு வேணான்னா கூட அதை விட்டுடுங்க. ஒயிட்டாக ப்ளைனாக கூட செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 டம்ளர் அரிசியும் அதில் சேர்த்துக்கலாங்க. நாங்கள் பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்திருக்கோம். இந்த புலாவுக்கு பாஸ்மதி ரைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் நீங்களும் பாஸ்மதி ரைஸே சேர்த்துக்குங்க. இந்த தேங்காய் பால் புலாவ் செய்யும்போது உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுக்குங்க. ஏன்னா தேங்காய் பால்லேயே உப்பு அதிகமாக இருக்குங்க. கொதிக்க கொதிக்க உப்பு அதிகமாகிடும். அதனால் உப்பு மட்டும் நீங்கள் கம்மியாக சேர்த்தா கூட பரவாயில்ல. தேங்காய் பாலோட டேஸ்ட்டு கரெக்டாக ஆகிடுங்க. உப்பு தூக்கி கொடுக்காது. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு தண்ணி சுண்டுற வரைக்கும் வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கிளறி விட்டுட்டு டம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டம் போட்டுக்கலாம். கனமான ஒரு தோசைக்கல் அடியில் வச்சிடுங்க. அது மேலே நம்ம புலாவ் செஞ்சு இருக்க பாத்திரத்தை தூக்கி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போது டம் ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டம் போட்டு வச்சா போதுங்க. சூப்பராக சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பாருங்கள், டம் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. புலாவ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம தேங்காய் பால் பிரிஞ்சின்னு சொல்லலாங்க.